அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் என்னோடய யூடியூப்புக்கு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் க்ரோஷேட்ஸில் க்ரஷேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஸ்பெஷலாக பிளங்கட் யான் மட்டுமே யூஸ் பண்ணி அந்த க்ரஷேஸ் எல்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று பண்ணலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற ஏதாவது உங்களுக்கு இதோட ஃபுல் வீடியோஸ் வேணும்னு சொன்னால் காமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது கையிலே எடுத்து வச்சுட்டுருங்க. என்னோடய மினி சொல்ல முடியாது, ஒரு மீடியம் சைஸில் ஒரு க்ரோஷெட் ஜெல்லி ஃபிஷ் பண்ணியிருக்கேன். 3 கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மேலே இந்த ப்ளூ கலரு ஹெட்டு அப்புறம் ஐஸ் இதெல்லாம் பண்ணி நான் பண்ணினது. பிளங்கட் யானில் பண்ணும்போது ரொம்ப புசுன்னு அழகாக இருக்குது. ஸோ இது என்னோட ஒரு ஒன் ஆஃப் ப்ளஷு. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஃபிஷ்ஷு, அது கூட ஸோ இது 2 கலர் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கிறேன். எல்லோ ப்ளஸ் மயில் நீலம், இல்லை மயில் பச்சை கலரு. இப்போ தூரத்தில் இருந்து இப்படி பார்க்கும்போது சம்டைம் அது ப்ளூ ஷேப்பு கொடுக்கும். அந்த கிட்டத்தில் இருந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் லைட் பச்சை கலராக இருக்கும். மயில் பச்சை கலரில் இது பண்ணியிருக்கு. ஸோ இதோட ஃபுல் வீடியோ வேணும்னு சொன்னால் கூட நீங்கள் எனக்கு காமெண்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதான் இது என்னோட குட்டி பண்ணு என்ன பண்ணது. ஐ திங்க் இதுதான் நான் செகண்ட் பண்ணினேன் ப்ளஷு. தேர்ட்டு நான் உங்களுக்கு தேர்ட் ஆகிட்டு இதை காட்டுறேன். ஆனால் இதுதான் நான் செகண்ட் பண்ணினது. ஆனாலும் இது இந்த கலரில் நான் செகண்ட் பண்ணல, இன்னொரு கலரில் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க தான். ஓகே, ஒரு பிங்க் பன்னி, அப்புறம் க்யூட் போ வச்சுட்டு, அப்புறம் ப்ரௌன் கலரில் டைல் வச்சுட்டு, இது நானே திங்க் பண்ணி வச்சது. டிஃப்ரெண்ட் கலரில் வச்சா எப்படி இருக்கும் சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ நான் இதுக்கு என்ன நேம் வச்சுருக்கேன் சொன்னால் பியர் பன்னி, அதாவது கரடி மாதிரி கலரில் இருக்கிற பன்னி. அப்புறம் நம்மளோட பிங்கி. ஸோ இது ரெண்டும் நான் பண்ணியிருக்கேன். இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டே. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஹார்ட். இது டன் 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 டன். லெக் இருக்குது, கண் இருக்குது, வாய் இருக்குது, கையும் இருக்குது. ப்ளஃபி ப்ளஃபி. இது கூட நானே பண்ணது. இந்த ஐடியாலாம் வேறு ஏதோ இருக்கும், ஆனால் இந்த ஹார்ட்டுக்கு எப்படி வைக்கலாம் சொல்லிட்டு நானே ஃபீல் பண்ணி வச்சது. இது மினி ஃபஸ்ட் பண்ணது. இதை விட கொஞ்சம் பெருசு இருக்குது. இது என்ன கை காலில் சொன்னால் எனக்கு இந்த கலர் யான் கலர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டாக் வரும் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் இதுக்கு கை காலை வச்சுடுவேன். ஸோ பரவாயில்ல, ஸ்டில் இட்ஸ் லுக் க்யூட். ஸோ இவங்க அடுத்த என்னோடய ப்ராடக்ட். ஆல்சோ நான் இது சேல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். யாருக்காவது வேணும் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது ஒரு குட்டி டர்ட்டில்.
ஆனால் ஸ்ட்ராபெரி டர்ட்டில். ஒரு மனுஷனோட இமேஜினேஷன் இந்த அளவுக்கு போவதில்லை. ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் சாரி டர்ட்டில் எல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி டர்ட்டில் அந்த பீச் டர்ட்டில் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஆனால் ஃபேண்டஸியாக நம்ம க்ரியேட் பண்ணுறது, நம்மளோட மைண்ட் என்னெல்லாம் சொல்லுதோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அப்படி வீடியோவில் இருந்துச்சு இந்த மாதிரி, நானும் திங்க் பண்ணலை. வீடியோவில் இப்படி இருந்துச்சு, அதை பார்த்துட்டு நானும் பண்ணினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய ஹஸ்பண்ட் இதுக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாரு, செகண்ட் ப்ளேஸ் கொடுத்தாரு. ப்ரைஸில் செகண்ட் ப்ளேஸ் கொடுத்தாரு. எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது என்னோட அடுத்த ப்ராடக்ட்டு. எத்தனை 1 2 3 4 5 6 7 ப்ராடக்ட் இருக்குது. அதில் 5 தான் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். 2 வந்து பன்னி 2 இருந்துச்சு, ஹார்ட் 2 இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து அமிகுருமி ஸ்டார்ட் பண்ணினதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெருசாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நான் திங்க் பண்ணிட்டேன். நான் பண்ணது இப்போ காட்ட போகிறேன். ஆக்சுவலி இதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ணினது. ஸ்ட்ராபெரி, நம்ம ஸ்ட்ராபெரி கவ் வித் ஸ்ட்ராபெரி பேக். இமேஜின் கூட பண்ண முடியாதுல்ல, கவுஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி பேக் எல்லாம் எடுத்துகிட்டு. இப்படி நான் இது ஃபஸ்ட்டு பண்ணினேன். எனக்கு எங்கே இந்த ஸ்டிச் மார்க் பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியுது இந்த இடத்துல. ஆனால் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டுக்கு வந்து அது தெரியாது. அந்த மிஸ்டேக் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். பட் ஃபர்ஸ்ட்டு நான் பண்ணுறதுனால எனக்கு இந்த மிஸ்டேக் ஆச்சுது. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து நான் பண்ணின எதுலேயுமே இந்த மிஸ்டேக் இல்லை. எதனால் நான் இது ஆச்சுது இந்த இப்போ நம்ம எப்படி பார்த்தா தெரியுமா தெரியல. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கோடு மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது நெக்ஸ்ட்டு ரவுண்டு நெக்ஸ்ட்டு ரோ போகும்போது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுற அந்த ஒரு இங்கே தான் போட்ட மாதிரி, அதுவும் ஒரு மாதிரி இப்படி இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இப்படி போகுது. மிஸ்டேக்கை நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இது ஏன் இப்படி ஆகுது, இது ஏன் இப்படி தெரியுது சொல்லிட்டு. அப்புறம் நான் ஒரு நிறைய வீடியோ ஒன்றும் சொல்ல முடியாது, நிறைய வீடியோ பார்த்து கடைசியாக இது எதனால் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சி இந்த மிஸ்டேக் இல்லாமல் மற்ற ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணிட்டேன். ஸோ இந்த மிஸ்டேக் உங்களுக்கும் வருது சொன்னால் இது என்னதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். ஸோ அதில் உங்களுக்கு நான் இதை சொல்லித்தரேன், இது எப்படி ஆகுது சொல்லிட்டு. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு திங். ஆக்சுவலி இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு. நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் காட்டுறேன். இது வந்து செகண்ட் என்னோட ஹார்ட்டு சின்னதாக பண்ணினேன். அப்புறம் 3வது நான் இது பண்ணேன், ஹார்ட்டை கொஞ்சம் பெருசாக பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி நான் இதை விட பெருசாக பண்ணணும், லைக் ஒரு குஷன் மாதிரி பெட்டில் சோஃபா செட்டில் வைக்கிற மாதிரி. ஆனால் ஸ்டில் வந்து எனக்கு அது பெருசாக பண்ணுறதுக்கு யான் போதாது. நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நான் வந்ததுக்கப்புறம் நான் நல்லா பெருசாக பண்ணுவேன். ஸோ இது அதுக்கப்புறமாயிட்ட இந்த பிங்கி பன்னி பண்ணுவேன். எனக்கு ரொம்ப அழகாக வந்துச்சு, எந்த மிஸ்டேக்கும் இல்லை. நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்லிப் ஸ்டிச் போடுற அந்த ஒரு லைன் எல்லாம் இதில் கண்டிப்பாக இல்லை, எல்லாமே கிளியர், ரொம்ப அழகாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த ஒரு மிஸ்டேக்கும் இதில் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த கலரில் பண்ணினேன். அப்புறம் ஒரு ஃபிஷ் பண்ணிவிட்டு டர்ட்டில் பண்ணினேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தான் பன்னி பண்ணினேன். அது லாஸ்ட்டு என்னோட யான் வந்து பிளங்கட் யான் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு சின்ன ஹேண்ட்பேக்கு கூட பண்ணினேன். இந்த இது வந்து சைஸ் வந்து ஒரு பெரிய புக் வைக்கிற சைஸ் இருக்கும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த கேர்ள்ஸ், அதுவும் இந்த காலேஜில் போகிறவங்க கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரியெல்லாம் பிடிச்சிப்பாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். இது ஒரு நிஜமாலுமே இது நல்ல பெரிய சைஸ். இந்த மாதிரி ஒரு புக் இதுக்குள்ளே ஃபுல்லாக வைக்க முடியும். வைக்கிறப்ப
இதுதான் இந்த பெல்ட்டு. ஸோ நான் சின்னதாக ஒரு ஸ்லிம் மாதிரி இந்த பெல்ட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதுக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு பெல்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன கீச்செயின் பண்ணலாம் சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாம், கம்ப்ளீட் பண்ணினா சொன்னால் நான் மறுபடியும் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ என்னோடய ப்ளஸீஸ் நான் பண்ணின இந்த டாய்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. ஐ திங்க் நான் லாங் கேப்புக்கு அப்புறமாயிட்டு நான் இப்போ மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். என்னாச்சு சொன்னால் என்னோடய யூடியூப்பில் வந்து என்னோடய வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு அந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஃபெடப் ஆகிட்டேன். ஸ்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த வீடியோ போடுறேன். பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.